என் மகள் செய்த மசாலா எப்பி நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் தாங்க செய்ய போகிறோம். பாப்பா சொன்னால் இந்த மாதிரி செய்யுங்கம்மா, ஒரு 2 பாக்கெட் மேகி வாங்கிட்டு வந்திருந்தேன். மேகி இல்லைங்க, எப்பி நூடுல்ஸு. அதை இந்த மாதிரி செய்யுங்கம்மான்னு ரெசிபி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அதே மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டேங்க. நூடுல்ஸை வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேணும்னா இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேங்க. இது வதங்கட்டும். பாப்பா வந்துட்டா, அம்மா நானே செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் தான் ரெசிபி சொல்லி கொடுத்துருந்தா. நானே செய்கிறேம்மான்னு சொல்லி சொன்னான். சரி நீனே செய்ய அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இனிமேல் அவள் தாங்க பேசி செய்வா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உப்பு கொஞ்சம் போதும், தக்காளி சீக்கிரம் வதங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேண்டாமா? என்னம்மா பேச பேச நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வீடியோவில் வராதா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். நான் அதை அவங்களோட மக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி நாங்கள் புது மேகி ரெசிபி ட்ரை பண்ணுறோம். இது என் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா. இது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். இது கொஞ்சோண்டு வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்பி மசாலா போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நீ இந்த பேக்கெட்டில் வர மசாலா போட்டுக்கலாம். கரண்டியில் கொட்டாமா, இதில் கொட்டு. சரி, अच्छा ठीक है. நீ என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு இது மசாலா இறங்கட்டும், வதங்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும். இல்லை, பச்சை வாடைலாம் தேவையில்லை, அவ்வளோவா வராது. அவ்வளோதான். இனி நம்ம இங்கே பாயில் பண்ண மேகியை இதில் அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ நல்லா நூடுல்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி. லைட்டாக உங்களுக்கு வேணும்னா இந்த இவ்வளோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஜாஸ்தி போடக்கூடாது, டேஸ்ட் கெடுத்துரும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா, இஷ்டம்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா இது ஆல்ரெடி மசாலா இருக்குது, தேவை கிடையாது. அண்ட் லெட்ஸ் சர்வ் தி நூடுல்ஸ். டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வேண்டாமா? நான் அதெல்லாம் வேண்டாம், இதே போதும். இதே ஆல்ரெடி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். என் மக சமைச்ச மசாலா நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.